உன் பேர் என்னம்மா? என்னம்மா தமிழ் பேர் வச்சிருக்கீங்க? அப்பா தமிழ்நாடு, அம்மா கொரியாவாமா? பாட்டு பாடுவீங்களாம்மா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாடுவீங்களாம்மா? கொரியன் மொழியில் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் என்கிற ஒரு பாடலை நாம் கேட்க போகிறோம். கேட்கலாமா? ஏங்க ஒரு மழலை குழந்தை பாட்டு பாட போறாங்க. ஏங்க கை தட்டுங்க. அக்கா அந்த போனை கீழே போடுங்க. கை தட்டின குறைச்சாக்கா போயிருவீங்க. வச்சிருக்க ஸ்டேட்டஸ் எத்தனை வாட்டிக்கு நீங்களே எடுத்து பார்ப்பீங்க. சார் நீங்க என்ன சார் வாட்டர் பாட்டில் எனக்கு கொடுங்க சார், தண்ணி தவிக்குது. கை தட்டுங்க சார். பாடு பாப்பா. அண்ணா அந்த புள்ள அரை மணி நேரமா அட்டென்ஷன்லேயே நிற்குதுண்ணே. கொடுங்க மைக்கு கொடுங்க. பாட்டு பாடுறியாமா? ஓகே. அதுக்கு அடுத்து வேற என்ன? சிவப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். சொல்லு பாப்பா, வேற என்ன பண்றது? சிவப்பு தான். என்ன பாட சொன்னா நான் என்ன பாட? இல்ல அப்போ இப்ப வந்து பாடணும். நீங்க ஆலோசனை சொன்னதுனால அந்த குத்தத்தினால் நீங்கள் தேர்ந்தெடுத்த எழுத்து வார்த்தை ஹலோ, அதுவே ஒரு பாட்டு இருக்கு, அதை பாடுங்க. ஹலோ ஹலோ. சார் ஸ்மைலி ஃபேஸாவே இருக்காது. அவர் என்ன சொன்னாலும் இப்படியே பட்டிருக்காரு. ஓகே, அவர் நமக்காக வந்ததே ரொம்ப பெருசு. சுப்பிரமணியபுரம் ஜெய். தேங்க்யூ சார். சார் அடுத்து யாராவது பாடுறீங்களா? பாடுறீங்களா மேம்? யாரு? நீங்க பாடுறீங்களா? வாங்க ப்ரோ. ஓகே, ஒரே நிமிஷம் தம்பி, வாங்க ப்ரோ. என்ன பாட்டு பாட போறீங்க ப்ரோ? உங்க பேர் சொல்லுங்க. விஜயன். விஜய் ஆண்டனியா? விஜயனா? ஓகே, விஜய் ஆண்டனி கேட்சி. எங்க இருந்து வந்திருக்கீங்க ப்ரோ? விஜயமங்கலம். விஜயமங்கலம் விஜயம் விஜயமங்கலமா? எங்க இருந்து வந்தா என்னடா பாட விடுங்கடான்றாரு. என்ன பாட்டு பாட போறீங்க நீங்க? அனுராதமா பாடினது தீபம் மலை மேலே ஒளிக்குது சாமி. சுவாமி பாடலா? ஆமாமா. ஆடி மாதத்தை முன்னிட்டு மக்களே சிறப்பு பாடல் உங்களுக்காக பாடுங்க ப்ரோ. தீபம் மலை மேலே தெரிகின்றது. சூப்பர் ப்ரோ. தீபம் மலை மேல செம்மையா வச்சிருந்தது பாத்தீங்களா? அவர் பாடவே விடல கடைசி வரைக்கும். அவர் வாய்ப்பை நாமளே தட்டி பறிச்சுக்கோங்க. பாருங்க. என்ன ப்ரோ? யார் நீ பாடுவியா? யாரா கானா பாட்டு பாடுவீங்களாடா? பாடுவீங்களா? வாங்க. நான் பாடுவேன்றதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவன் பாடுவான், இவங்க பாடுவான்னு. வா வழிய விடுங்க. தம்பி உன் பேர் என்னடா? ஐடி கார்டு எங்கப்பா? கண்ணு தருண். ஹாய் ஹாய் ஹாய். கண்ணு பேர் சொல்லு கண்ணு. அருண். அருண். நான் இங்க இருக்கேன் கண்ணு, ஸ்டேஜ்ல. எங்கேயோ பார்த்து பேசக்கூடாது. பாட்டன். சூப்பர். வலது கை வாடினாக்க இடது கால் எடுத்து வைத்து பாடுகண்ணு. வந்து பாடுறது அங்க எங்கிருந்து வேணாலும் பாடுங்களுக்கு. அதான் ஸ்பீக்கர் இத்தனை வச்சிருக்கேன், கை காசு செலவு பண்ணி. என்னடா லவ் யூ வா? என்ன ஆம்பளைடா? என்ன நான் இவன் லவ் யூ சொல்றான்? இருக்கட்டும், அன்புக்கு ஏது ஆண் பெண்? சொல்லு கண்ணு. எப்படி சொன்னீங்கன்னா நேர்ல வந்து உங்களுக்கு முத்தம் கொடுப்பான். இல்ல, அதனாலதான் அங்கேயே இருக்க சொன்னேன். கண்ணு பாடு கண்ணு. என்ன பாடுறா? பாட போற நேரமாகிறது, மழை தூரிகிறது. அழகிய லைலாவா? பாத்தீங்களா? சந்தன பொட்டுலாம் வச்சுட்டு கிளிலுப்பா பாட்டு பாடுறான். சரி பாடு கண்ணு. ரம்பா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? தளபதி கேட்டோம். ரம்பா ஃபேன்ஸ் ஒரு அண்ணா கை தூக்குறாங்க, அந்த அக்கா மறைக்கிறாங்க. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு அப்படின்னு. ஓகே. கண்ணத்தை தொட்டால் சந்தனம் கொட்டும், வெக்கத்தை தொட்டால் குங்குமம் கொட்டும், புன்னகை தொட்டால் மல்லிகை மொட்டும், பார்த்தால் பருவம் மூச்சு மட்டும். ஓகே. மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இல்ல இதுக்கப்புறம் பாட போறீங்களா? பாட்டே தானா? ஓகே, தேங்க்யூ. வீட்டில் இருக்காங்களா? வீட்டுக்காரம்மா நம்பர் கொடுங்க. 9566 சார். சும்மா இருக்கு சார். எதற்காக நாங்கள் இத்தனை சிங்கர்ஸை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதுல இருந்து நாளைக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய சிங்கரா வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு ரிதம் நிகழ்ச்சி நடத்தலாம். அதுக்கு எங்களே நீங்க ஹோஸ்டா கூப்பிடலாம். நல்லா ஹோஸ்டா கூப்பிடுன்னு சொல்லக்கூடாது, நாங்க தான் வருவோம். இன்னும் அடுத்த பாடகரா? இந்த பாட்டுக்கு எப்படி ஒரு கரகோஷம் வரும்னு நினைக்கிறேன். என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. வெத்தலை போட்ட சோக்கல்லனா கப்புன்னு குத்துன மூக்கல வந்தது பாரு ரத்தம். இந்த அமர மனசு சுத்தம், வாராவது இறக்கம். அமர வந்து நின்னா சருக்கும், அமரம் பேர் சொன்னாங்க சோடா பாட்டுல பறக்கும். ஐசால கடிமெட்டு தானுங்க, அமரன் பாட்டுல தான் கேட்டிக்காரங்க. ஏதோ ஒரு சவுண்ட் ப்ரோ. ஜிபே ப்ரோ பாட்டு பாடின ப்ரோ. உங்க பேரு ப்ரோ? அவர் மன ஆறுதலுக்காக ஒரு கைத்தறல் கொடுங்க எல்லாருமே ப்ளீஸ்.
தனி ஒருவன் தன்னன் தனி ஒருவன் நான் மட்டும்தான் ஆடினேன். 100 ரூபா ஜிபே பண்ணிருங்க. நன்றி. தேங்க்யூ ஓகே சார். நீங்கள் ஃபோன் பேசுனீங்கன்னா மைக் எடுத்து வந்து பக்கத்தில் வச்சிருவோம் வாய்க்கிட்ட. பாட்டு போடுவேண்ணா சார். நீங்கள் என்ன டிஜே நைட்டுக்கு வந்துக்கிறீங்க பாட்டு போடுறதுக்கு? நீங்கள் கேட்டவை அப்படின்ற மாதிரி நாங்கள் பாட்டு போட நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களா? அங்கே கன்சோலில் யாராவது ஒரு பாட்டு போடுங்களேன், ஏதாவது ஒரு பாட்டு டப்புன்னு சீக்கிரம். கன்சோல்ல இருந்து யாராவது ஒரு பாட்டு. இப்போ சார் வந்து ஃபோன் பேசி ஆடுவார். வாங்க சார். இந்த ஒரு நிமிஷம் என்ன வாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க வாங்க. கொடையை கொடுங்க வாங்க சார். வாங்க வாங்க ஏங்க ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க ஏங்க. யாருங்க நீங்க? ஹலோ ஹலோ. அவங்க வீட்டுக்கார அம்மாவா இருக்க போகுது. ஹலோ தீபக்கு. ஹலோ என் பாய் ஃப்ரெண்ட் நீங்க யார் பேசுறது? ஹலோ வாங்க சார் டான்ஸ் ஆடுங்க. எனக்கு தெரியாது ஆடுங்க. ஃபோன் கொடுக்குறேன் இருந்தாங்க. ஓகே வாங்க தீபக். ஆமா சார். இவ்வளோ நேரம் நாங்கள் எல்லாருமே வந்து நான் கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ காட்டினதுக்காக எங்கள் 2 பேருக்கு ஒரு கைத்தறல் கொடுத்துருக்கேன். எல்லாம் முடிஞ்சு 300 வருஷம் ஆனதுக்கப்புறம் வரவா இருக்கேன். கொழுக்குன்னு வா. என்ன அவருக்கு? ஓகே இப்பொழுது இவனை வச்சு உண்மையாவே மியூசிக் கான்சர்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பேசிக்கிட்டே இருக்கான தவிர பாம்படுத்தி வெளியிடும். அந்த டைலாக் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் டாட் அதுக்கு. சரி இப்போ நம்ம மேடைக்கு வந்துட்டா இவனுக்காக கைத்தறல் கொடுத்து அனுப்பிச்சிடலாம் இவனை. போ ஓகே உனக்கு கைத்தறி வேணுமா? இங்க வா. நந்த கோபால பத்தங்கிட்டெல்லாம் போட்டு சௌகரியமாக வச்சுருக்காப்ல. ஓகே டான்ஸ் ஆடணுமா? இது கொஞ்ச நேரத்தில் ஆடலாம். இப்போ ஒருத்தர் பாடுவாரு, அதுக்கு நீங்க ஆடலாம். சரியா? நன்றி. திட்டிகிட்டே போறான்டா. நீ வேணா என் கூட வரியா? நந்தினி எங்க அம்பி? நந்தினி ஓகே எங்க? தீபக் உண்மையாவே பாடுறதுக்கான நேரம் வந்து விட்டது. எஸ் தம்பி அங்கேயே வச்சிடலாம். அண்ட் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. கெட் ரெடி. ரெடியா? உண்மையாவே பாட போறாங்க. அம்பி இரு வா, ஏதாவது ஒரு பாட்டு பாடு. ஏன்னா முன்னாடி 4 பல்ல இல்ல. 7 வயசு குழந்தைக்கு பல்லு இருக்காதா? டாக்டர்லாம் இருக்காங்கல்ல, கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நம்ம 7 வயசு குழந்தைக்கு முன்னாடி 4 பல்லு இல்லாம இருக்கு. ஆண்டியா டே அவ்வளோதான்டா. உன்னை வச்சு கண்டென்ட் ஏற்றிட்டோம். நன்றி. தேங்க்யூ. ஆளை பார்த்து இடப்படக்கூடாது. ஆயா கூப்பிட்டு உமா கொடுக்குறியா? ஜனப்பட எனக்கு உமா கொடுக்குறியா? ஆமா என்ன உமானா உனக்கு என்னன்னே தெரியாது. நடி போடாத. ஏய் ஓகே தேங்க் யூ so much. என்னது குட்டி குழந்தை பேரண்ட்ஸ் எங்க? நல்லா வளர்த்து வச்சிருக்கேன் மேடம். பிள்ளையாண்டானு நல்லா இருக்கான் பிள்ளையாண்டா. ஓ ரொம்ப நன்றி கண்ணு. தேங்க்ஸ் தம்பி. ஐயா இவனை அம்மாட்ட கரை சேர்த்துருங்க ஐயா. அவரு பேர் போறாங்க. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சூப்பரான விஷயம் இன்னும் few செகண்ட்ஸ்ல ஆரம்பிக்க போகுது. அது என்னது அப்படின்றத நாங்க சொல்றதை விட ஒரு ஏவியா நாங்க ப்ளே பண்றோம். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இசை என்னும் கழனியில் இவர் குரல் செழுமை. Received 100 தேவதையின் குரல் போல தேனும் இனிமை. on Paytm. தேசப்பற்று பாடல்களில் நிலவும் ஒற்றுமை. உயிர்ப்பான குரலில் மிளிரும் பெண்மை. பாடலுக்கு பாடல் வித்தியாசம் காட்டும் குரலின் இழகுத்தன்மை. பயங்கரமான கான்ட்ராஸ்ட்ல நிறைய பாடல்கள். பாடிய பாடல்கள் அனைத்தும் ஹிட் என்பதே இவரின் தனி பெருமை. ஆண்டுகள் கடந்தும் ட்ரெண்டிங்கில் இருக்கும் இவரது பாடல்களில் மாறாத இளமை. உலக அரங்கில் 1000 கர்நாடக சங்கீத மேடை கண்டு
இசையின் பல பரிமாணங்களையும் திறம்பட கற்றதுண்டு. BA மியூசிக், MA மியூசிக், இதில் எல்லாம் கோல்டு மெடலிஸ்ட். இது மாத்திரம் இல்லை, நான் வந்து கர்நாடிக்கும் பாடுவேன், ஹிந்துஸ்தானியும் பாடுவேன். நானே சோலோ ஜுகல்பந்தி மாதிரி கச்சேரிகளும் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். குருவென தான் கற்றதை கற்பிக்கும் ஆற்றல் கொண்டு ஸ்வரங்களை கோர்வையா இப்படி அப்படி கோர்த்து எத்தனையோ பேட்டர்ன் செய்ய முடியும். அருள் ஊற்றெடுக்கும் பக்தி பண்பாடி அந்த அண்ணாமலையாருடைய பிளெஸிங் தான். இவரின் அம்மன் பாடல்கள் ஒலிக்கும் மாதம் இது ஆடி. வன்மொழி திறமையில் கில்லாடி. குழந்தை நட்சத்திரமாக திரையில் தோன்றி பின்னணி குரல். அது என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நேரா போய் 90களிலேயே இண்டிபெண்டன்ட் மியூசிக், இசையமைப்பு என பன்முக திறமை பெற்று எல்லோரையும் கருணை மிகு அன்னை என அன்பால் அரவணைத்து 30 ஆண்டுகால திரை இசை பயணத்தோடு இசை உலகில் தனித்துவ கம்பீரத்தோடு திகழும் அனுராதா ஸ்ரீராம் அவர்களை மஞ்சள் மாநகரம், பகுத்தறிவின் பிறப்பிடம், டெக்ஸ்டைல் சிட்டி, ஈரோடு ரசிகர்கள் உங்கள் அனைவரின் அதிரும் கரகோஷத்தோடு ரிதம் லைவ் இன் கான்சர்ட் நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது சூரியன் FM 91.9. எஸ் மேம், கிரியேட்டிவிட்டியின் உச்சம். தேங்க்யூ மேம். ஹே ராம், அனுராதா ஸ்ரீராம். எல்லாருக்கும் வணக்கம். ஈரோடு மக்களே, மேக் சம் நாய்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூரியன் எஃப்எம்முக்கு என்னுடைய பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து ஒரு பெரிய நன்றி. இந்த ரிதம்ன்ற சீரீஸ் ஆரம்பிச்சதே நீங்க பாத்தீங்க, அவங்க போட்டாங்க SPB சார், த ஒன் அண்ட் ஒன்லி, த கிரேட்டஸ்ட் லெஜண்ட் இந்த ஐ திங்க் பிளேபேக் இண்டஸ்ட்ரி. நம்ம எல்லாரும் மிஸ் பண்ற SPB சார் தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அந்த வரிசையில நானும் ஒரு நிகழ்ச்சி, அதுவும் ஈரோட்டில் பெர்ஃபார்ம் பண்றேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் முருகன் தான் எனக்கு இஷ்ட தெய்வம். நேராக முருகன் கோயில் பக்கத்துலேயே இங்கே வந்து ஒரு கச்சேரி போட்டிருக்காங்கன்னா ஐ திங்க் ஐம் வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இத்தனை பேர், மழை வந்தாலும் சரி காத்தடிச்சாலும் சரி, நாங்கள் வந்து கேட்போம் உங்கள் பாடலன்னு. உங்கள் அன்புக்கு நம்ம என்ன தரப்போகிறோம் தெரியல. நீங்கள் எந்த பாட்டு வேணாலும் கேளுங்க, பாட ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாத்திரம் இல்லை, இந்த சூரியன் எஃப்எம்ன்றது வந்து எத்தனையோ FM ஸ்டேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் மக்களுக்காக தான் எப்போவுமே ஒரு ப்ராட்காஸ்டிங். ஆனால் மக்களுக்காக போய் இறங்கி ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதில் ஐ திங்க் தீஸ் பீப்புள் அதை பயனியர்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க தான் முதல் பிளேஸ் தே டேக். ஏன்னா மக்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போகணும்னு சொல்லி சாலமன் பப்பாயா சார் போன்ற அந்த மாதிரி பட்டிமன்றங்கள், எத்தனையோ நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் மக்களோட கனெக்ட் பண்ணணுன்றது தான் அவங்களுடைய மெயின் எய்ம். அண்ட் அது இவ்வளோ அழகாக செய்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு நிகழ்ச்சிகள். எந்த ஒரு நிகழ்ச்சி எங்கே நடந்தாலும் மற்ற எல்லா FM ஸ்டேஷன்லேருந்தும் வந்துடுறாங்க. என்ன ஒரு ஃபேமிலி மாதிரி தே ஒர்க் ஸோ க்ளோஸ். இன்ஃபேக்ட் நேற்று கூட பாதி பேர் வந்து 4 மணி வரைக்கும் இங்கே இருந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு திருப்பி வந்திருக்காங்க. அந்த கமிட்மெண்ட், அந்த டெடிகேஷன், அதனால தான் சூரியன் FM இஸ் நம்பர் 1 in what it's doing today. அவங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல ஒரு ஓ போட்டுலாமா? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இன்னைக்கு என்னோட ரொம்ப ரொம்ப அழகான கலைஞர்கள் வாசிக்க இருக்காங்க. ஒருத்தரையும் நான் டெஃபினட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். பட் எப்போவுமே கடவுளுக்கு ஒரு பாடல் பாடணும்ல. நம்ம இத்தனையும் கொடுத்தது கடவுள் தான் நம்மளுக்கு. முருகன் அங்கே இருக்காரு, முருகருக்கு ஒரு பாட்டு பாட வேணாமா? இது எங்கள் அம்மா கந்தன் கருணையில் பாடிய பாடல். ஒரு 4 வரிகள் உங்களுக்காக. ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தான், அழகனிவன் முருகனும் இனிய பெயர் கொண்டான். தரிசனம். நம்ம ஆர்கெஸ்ட்ராவில் பேசுறதெல்லாம் நம்ம காதில் வருது. அது மாத்திரம் கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணுறீங்களா எனக்கு? நன்றி.
இந்த எத்தனை பாடல் பாடினாலும் இந்த பாடல் பாடிட்டோன்னு எனக்கு வந்து அது ஒரு பெரிய கிரேஸ்ன்னு தோணும். அது எதனாலன்னு உங்களுக்கே புரியும். எஸ், ஒரு வாழ்வோட நிகழ்வும் அவருடைய பாடல்களோட கலந்தவை. எந்த ஒரு உணர்வு வேணாலும் எடுத்துக்கன்னு அவர் ஒரு 10,000 பாட்டு பாடியிருப்பார். அதில் அவரோட முதல் முறையாக என்னுடைய பிளேபேக் சிங்கிங் கரியரில் நான் பாடின பாடல், அவரோட தான் பாட போகிறேன்னே தெரியாது. காதல் கோட்டை படத்தில். நலமா இருக்கீங்களா எல்லாரும்? நலந்தானா? நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. நலமா இருக்கீங்களாப்பா? அப்போ உங்க நலம் விசாரிக்கிறதுக்காக ஒரு அழகான பாடல்.